இந்த பொண்ணு இந்த மிகப்பெரிய முட்டை மேலதான் கையை வச்சு சாஞ்சி தினமும் தூங்கிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் ஆகியும் இந்த முட்டை பொரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த முட்டை மேல படுத்து அழுவுறா. அவளுடைய கண்ணீர் துளி அப்படியே அந்த முட்டை மேல வந்து விழுது. விழுந்த அடுத்த செகண்டே பார்த்தா அந்த முட்டை பொறிஞ்சி அதுக்குள்ள இருந்து ஒரு மான்ஸ்டருடைய கை வெளியில வருது. அதை பார்த்தா அந்த பொண்ணு பயந்து அடிச்சுக்கிட்டு ஓடி போய் ஒரு கபோர்டு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பாக்குறா. பார்த்தா இப்ப அந்த மான்ஸ்டர் முழுசா பொறிஞ்சி வெளியில வந்துட்டு இருக்கு. அதை பாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய பறவையுடைய குஞ்சு மாதிரி இருக்குது. ஆனா அந்த மான்ஸ்டர் அந்த பொண்ணை ஒண்ணுமே பண்ணல. அதனால அவ அதை குளிப்பாட்டி அதை வளர்க்கலாம்னு முடிவு பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் நிறைய ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த மான்ஸ்டருக்கு கொடுக்குறா. ஆனா அந்த மான்ஸ்டர் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேங்குது. அதனால வேற வழி இல்லாம அவளே அந்த மான்ஸ்டருக்கு எப்படி சாப்பிடணும்னு சாப்பிட்டு காமிக்கிறா. அதனால அவளுக்கு வாமிட்டே வந்துருது. அது மட்டும் இல்லாம அவ அந்த மான்ஸ்டருக்கு அவளுடைய ட்ரெஸ்ஸையே எடுத்து போட்டு பூவெல்லாம் கூட வச்சு அழகு பாக்குறா. இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அந்த மான்ஸ்டருக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து கதவை திறந்து பாத்துருவான். பார்த்தா அந்த மான்ஸ்டர் அச்சிஎஸ்எல் நம்ம ஹீரோயின் மாதிரியே மாறி போய் அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இவனை பார்த்த உடனே அது அப்படியே பாஞ்சு வந்து இவனை அட்டாக் பண்ண வருது.